ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆபேல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஆலப்புழா மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஆலப்புழா மாவட்டத்தில் வந்து நம்மளோட வீடியோ பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைபரோட வீடு இருக்குது. அவங்க வீட்டுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஊரில் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடணும், அவங்களையும் நம்ம சேனல்லையே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆலப்புழா மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி. இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு வயல் ஏரியா தான் பார்க்க முடியும். புஞ்சை அப்படின்வாங்க. மழையெல்லாம் பெய்யும்போது ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக தண்ணி வரும் அப்படின்வாங்க. நமக்கு தெரியாது, இந்த ஊருக்காரங்க சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த போஸ்ட் வரைக்கும் இங்கே வரைக்கும் தண்ணி வருமா. ஆனால் நல்லா இருக்குது, காற்றெல்லாம் அடிக்கி செம்மையாக இருக்குது. இடமே பார்க்க சூப்பராக இருக்குது. நம்ம நிறையா ஊரில் போயிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி வயல் ஏரியாவில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு இது சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்குது. கண்டிப்பாக அந்த சைடெல்லாம் உங்களுக்கு போய் காட்டணுன்ட்டு இருக்கேன். இது நம்ம ஃப்ரெண்டு. ஹாய் ஹாய் வர பேர் வர பேர் வர ரோய். ஓகே, ரோய் சார். இது நம்ம ஃப்ரெண்டு தான். இவங்க எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹாய் அக்கா, பேர் சொல்லுங்க. குஞ்சுமோள். ஹாய் சட்டா, பேர் சொல்லுங்க. ஹாய். எடா போல பேர் வரடா. ஆருண். ஆருண் நின்ற பேர் வரடி. குண்டு பேரக்கியோ கொய்யாக்கெல்லாம் பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் பார்த்தீங்களா. நீ அம்மளோட பேர் வர நீயா? ஓகே, நாங்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறோம். பாக்கி உள்ளவங்களாம் அங்கே நிற்கிறாங்க. அவங்களே உங்களுக்கு காட்டுறேன். എൻ്റെ പേര് ഷൈനി. ഓക്കെ ബൈ. ഓക്കെ ബൈ. ഹായ് സോജിയ. ഹായ് ഹായ് സോജി. ഹായ് വர. எல்லாம் கேமராவில் வர்றதுக்கு வைக்கப்படுறாங்க. ஹலோ கவி. இது நம்ம ஃப்ரெண்டு. ஹாய் ஹாய் ஹாய். பேர் வர எபி 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 எபிமான். ஹலோ சிஸ்டர், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சோஜி. சோஜி. ஓ மேன், சோஜா. சோஜியாவுக்கு தமிழ் தெரியும்னு நினைக்கிறேங்க, அதனால் எதுவுமே திட்டக்கூடாது. பார்த்தீங்கன்னா காக்கா எப்படி பறந்து வருங்க. நம்ம சோஜியாவை நீங்கள் நம்ம சேனல் வழியாக பார்த்துருப்பீங்க. இவங்களோட கல்யாண வீடியோ நான் பண்ணியிருக்கேன். இங்கே விவசாயம் பண்ணுற ஃபுல்லாக மலையாளத்துக்காரங்களும் அதே மாதிரி பெங்கால் நாட்டுக்காரங்களும் தான் இருக்கிறாங்க ஃபுல்லாக. சரி, இவங்கெல்லாம் பெங்காலி. நம்ம நேராக இந்த ஏரியாவை பார்த்துட்டு அப்படியே அந்த சுற்றி போய் பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்தே கிடையாது, ஃபஸ்ட் டைமாக வரோம். வெல்வெட் பூ பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்களா. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கிராமம் ஆலப்புழா மாவட்டத்தில் பள்ளிப்புறம் அப்படின்ற ஒரு கிராமத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே ஃபுல்லாக விவசாயம்தான் மெயினாக இருக்குது. மழைக்காலம் வந்துட்டுனா இந்த கிராமம் ஒரு தீவாக மாறிடும், ஃபுல்லாக தண்ணி வந்துடும். இங்கேருந்து பக்கத்தில் தான் உங்களுக்கு பந்தளம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. வெறும் 5 கிலோமீட்டர் தான். மழைக்காலம் வந்துட்டுனா இங்கே இருக்கிற மக்கள் அவங்களோட வீட்டை காலி பண்ணிட்டு போகிற நிலைமை கூட வந்துருக்குது. இந்த நம்ம நிற்கிற இந்த இடம் எல்லாமே ஃபுல்லாக தண்ணியில் மிதந்துடும். அப்படி பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நினைப்போம் ஆலப்புழா மாவட்டம் நல்ல டூரிஸ்ட் பிளேஸு, ரொம்ப சூப்பரான இடம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இருக்கிறதுலே கேரளாவிலேயே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறது ஆலப்புழா மாவட்டம் தான். ஏன்னா அவங்க தான் அதிகமாக மழை பெஞ்சால் கஷ்டத்தை அனுபவிக்கிறது. இந்த விவசாயம் எல்லாமே அடுத்த மழைக்கு முன்னாடியே எல்லாமே அறுவடை பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி பெரிய மழை வந்துட்டு அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு பெரிய நஷ்டமாக தான் இருக்கும். எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் இந்த மாதிரி இடங்களில் வந்து எப்போவுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, எல்லாமே கெட்டி கெட்டி போட்டிருக்குறாங்க. எனக்கு விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியாது. கண்டிப்பாக விவசாயம் பண்ணுறவங்க கண்டிப்பாக விவசாயம் பண்ணுங்கள். ஏன்னா நீங்களாம் விவசாயம் பண்ணால் தான் எங்களுக்கு சோறு.
நம்ம வீடியோ பார்க்குற எத்தனை விவசாயிகள் இருக்கிறீங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். நான் வேணால் கூகுள் மேப்போட லிங்க் நான் கீழே போட்டு விட்றேன். வாங்க வந்து பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு கிராமமாக இருக்குது. பாருங்க, நம்ம கூட வந்தவங்கெல்லாம் அங்கங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஐலாண்டுன்னு கூட சொல்லலாம். இது இந்த வீட்டுக்கு இது இங்கே தான் வீடுகள்லாம் இருக்குது. இதை சுற்றி உங்களுக்கு மழை பெஞ்சு அப்படின்னு தண்ணி ஏறிடும். அதுக்கப்புறம் போகிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன போட் படகு இருக்குல்ல, இந்த மாதிரி படகுல தான் நம்ம போக முடியும். இதை வச்சு குத்தி குத்தியா போகிறது. இந்த சின்ன படகுல நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் என்னோடய இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஐயோ, அப்படியே நாங்கள் இந்த வயல் ஏரியாவிலேயே அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கோம். நானும் எங்கள் குட்டீஸு எல்லாமே சேர்ந்து பாரு. ஹாய்மா, ஹாய்மா, ஹாய் 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 ஹாய். என்னடா பாருங்க, சூப்பராக இருக்கு. இங்கெல்லாம் தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது. அங்கெல்லாம் அழுக்காக இருக்குது, இங்கிட்டலாம் தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? வேற லெவல் ஃபிட்னஸ். அங்கே ஏதோ பாருங்கள், ஒரு கிளியோ குருவியோ இருக்குது. சவுண்ட் நல்லா கேட்குதா? அது என்ன கிளின்னு தெரியல. ரொம்ப அருமையான இடம். எப்போவுமே இந்த மாதிரி இயற்கையான இடத்த பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அதுலேயும் ஆலப்புழா மாவட்டம் வந்து செம்மையாக இருக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட் இல்லாத ஒரு மாவட்டம்னு கூட சொல்லலாம். கேரளாவில் வந்து ஃபாரஸ்ட்டு கிடையாது, ஃபுல்லாக இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸாக தான் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸாக தான் இருக்கும். மதி மோளே வா வா.
ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பேசுனா இந்த எக்கோ கேட்குது. உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு தெரியல. ஹாய் கேட்குதா? ஹாய். இங்கேருந்து நம்ம பேசும்போது நமக்கு நல்லா எக்கோ கேட்குது. கேமராவில் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. எவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி தான் பார்த்தீங்களா? இங்கேயும் 2 அண்ணன்மார்கள் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் எல்லோரும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக மீன் பிடிக்கிறதுக்கும் ஒரு பொறுமை வேணும், இல்லைன்னா மீன் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம வந்திருக்கிற இந்த வில்லேஜில் ஒரு வண்டிகள் சத்தமும் கிடையாது. ஃபுல்லாக குருவிகள், அதே மாதிரி கிளிகளோட சத்தத்தை கேட்டுக்கிட்டு நீங்கள் நிற்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஹெட்செட் குத்தி கேட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம வீடியோ எண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குற 2 சப்ஸ்கிரைபர்ஸை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நான் வந்து சிஜோ. நான் வந்து சிஜோ. வீடியோலாம் எடுத்து முடிச்சாச்சு. எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. நான் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிச்சு போகலான்ட்டு இருக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்குது. வெயிலே கிடையாது, நல்ல காற்று, நல்ல கிளைமேட்டு. இயற்கையோடு சேர்ந்து அப்படி படுத்து கிடக்கிறதுல எவ்வளோ சுகம் அப்படி பாருங்க. வாவ், சூப்பராக இருக்குது. ஓகே, டாட்டா, பாய் பாய். எல்லாருக்கும் நல்ல ஒரு நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.